திண்டுக்கல் அருகே பிளாஸ்டிக் கம்பெனியின் கழிவுப் பொருட்களை எரிப்பதாலும் கழிவுப் பொருட்களை சாலையோரத்தில் கொட்டுவதால் ஏற்படும் நச்சுத்தன்மை காரணமாக பொதுமக்கள் பாதிப்பு அடைகின்றனர். தனியார் பிளாஸ்டிக் கம்பெனி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் வத்தலகுண்டு ரோடு குட்டியப்பட்டி பிரிவிலிருந்து பிள்ளையார் நத்தம் செல்லும் வழியில் தென்னிந்திய கழிவு மேலாண்மை என்ற தனியார் பிளாஸ்டிக் கம்பெனி இயங்கி வருகிறது. இதில் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை வைத்திருப்பதால் நச்சுத்தன்மை மற்றும் புகை துர்நாற்றத்தால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. மேலும் குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் மூச்சு திணறல், இருமல், குமட்டல், கண் எரிச்சல், உடல் எரிச்சல் ஏற்படுவதால் பள்ளிகளுக்கு செல்ல முடியாத சூழல் உள்ளது. தொடர்ந்து தனியார் பிளாஸ்டிக் கம்பெனியில் இருந்து வரும் கழிவு திண்டுக்கல் வத்தலகுண்டு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் கொட்டுவதால் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே அப்பகுதியில் தோல் தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் இப்பகுதியில் வாழ்வதற்கே தகுதியில்லாத சூழ்நிலையாக மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என்னென்ன பிரச்சனை? அங்க இருந்து கம்பெனில இருந்து இந்த குப்பையை அங்க கொண்டு வந்து கொட்டி ஏற்கனவே மனு கொடுத்த எல்லாரும் கொடுத்தாச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இன்ன வரையும் வரல, கொள்ளல, போடல. அங்க பாருங்க, நீங்களே அந்த எடுத்தீங்கன்னா தெரியும். இங்கிட்டு வந்து கொட்டி கொட்டி விட்டுட்டு போறாங்க. போயிட்டு இதை வந்து மனு ரீதியா நம்ம கொடுத்தாச்சு. ஆனா இன்ன வரையும் யாரும் எதுவும் பண்ணல. இதுக்கப்புறமும் நம்ம பண்ணலன்னா அடுத்து நம்ம ஏதாவது சாலை மறியல் பண்ணாதான் அவங்களுக்கு புரியும்னா அதுவே நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் நீங்களே எடுத்து பாருங்க அங்க பாருங்க குப்பையை. சொல்லணே. குட்டியப்பட்டி சாலையில இருக்க பிள்ளையார் நத்தம் போற வழியில இருக்க பிளாஸ்டிக் குடோன்ல இந்த மாதிரி குப்பைகள்லாம் கொட்டி பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி ரொம்ப கழிவுகள், கெட்ட வாடைகள் அடிக்குது. பிள்ளை ஊட்டிகள்லாம் நாங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு வெளியில் ஸ்கூலுக்கு அனுப்பல, வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியாளரோ வந்து இதை பார்த்து உடனடியாக இது ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்கள் எங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இதை